வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட் இந்தியன் யூடியூப் சேனல் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் டிஆர்பிக்கான எஸ்ஏ பேப்பருக்கான லெசன் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய தேர்டு சப்யூனிட் தான் வந்து இந்த தமிழ்நாடுஸ் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். அதில் வந்து ஒய் டிஎன்ஸ் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இஸ் யூனிக் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இண்டஸ்ட்ரியல் ஸ்டோரி வந்து ஏன் வந்து தனிமையாக ஒரு வித்தியாசமானது அப்படின்னா, கோர் கொஸ்டின் வந்து லைக் இதை வந்து நான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். பட் தமிழுமே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. தமிழுக்கான நோட்ஸும் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கோர் கொஸ்டின் வந்து கேன் வெல்ஃபேர் ஸ்டேட் ஆல்சோ பி அன் இண்டஸ்ட்ரியல் லீடர் அப்படின்னா மோஸ்ட் எக்கனாமிக்ஸ் சூஸ் ஒன், ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு பெரிய பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்று நலன்புரி அரசாக இருக்கும், அதாவது கேரளா மாடல். குட் ஹியூமன் டெவலப்மெண்ட், வீக் எக்கனாமி. ஓகேங்களா, தனி மனித வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும், நல்ல இண்டிகேட்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், குறியீடுகள்லாம். ஆனால் பொருளாதாரம் என்பது ஒட்டுமொத்த அந்த மாநிலத்தின் பொருளாதாரம் என்பது டவுனாக தான் இருக்கும். அது வெல்ஃபேர் ஸ்டேட். க்ரோத் மாடல் அப்படின்னா வளர்ச்சி. அப்போது குஜராத் மாடல் மாதிரி ஸ்ட்ராங் எக்கனாமி, பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மாடரேட் ஹியூமன் டெவலப்மெண்ட், கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் தான் காசு இருக்குமே தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்காது அப்படின்றது இருக்குது. பட் தமிழ்நாடு சேஸ் வாட்சஸ் டூ போத், நாங்கள் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறோம் பாரு அப்படின்றாங்க. அப்போ ரிசல்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கனாமி. லைக் இன்றைக்கி வந்து தமிழ்நாடுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் ஜிடிபி வந்து 24 lakh crore. ஓகேங்களா, 24 லட்சம் கோடி. அண்ட் தேர்டு ஹையஸ்ட் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்ம 3வது இடத்துல இருக்கோம். நம்ம ஸ்கோர் வந்து 0.708. அண்ட் திஸ் காம்பினேஷன் இஸ் ரேர் குளோபலி. உலக அளவிலேயே இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது தனி மனித வளர்ச்சியும் அங்கே இருக்குது, ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியும் இருக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது யூனிட் 1 இதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் 4 யூனிட்ஸை நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட் யூனிட் த ஹிஸ்டாரிக்கல் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா, ப்ரீ 1947 இந்தியா விடுதலைக்கு முன்பாக தமிழ்நாடுடைய இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு, தொழில் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். ஒய் டிட் டிஎன் இண்டஸ்ட்ரியலைஸ் இயர்லி? லைக் ஃபஸ்ட்டு இந்தியா விடுதலை அடையிறதுக்கு முன்பாகவே தமிழ்நாடு வந்து தொழிலை தன் பக்கம் வைத்துள்ளது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜஸ். ஓகேங்களா, ஸோ புவியியல் புவியியல் நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கோஸ்டல் லொக்கேஷன்ஸ், கடற்கரை ஓரமாக இருப்பது. 1076 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன்ஸ் இருக்குது, செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தியா. நேச்சுரல் போர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர் இது எல்லாமே இயற்கை துறைமுகங்கள். ட்ரேட் ரூட்ஸ் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென்கிழக்கு ஏசியாவுக்கான ஒரு நுழைவு வாயிலாக இருக்குது. அண்ட் கொலோனியல் அட்வான்டேஜ், பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ் மெட்ராஸ் ஆஸ் அ பிரசிடென்சி கேபிட்டல். ஓகேங்களா, ஒரு மாகாணத்தின் தலைநகராக மெட்ராஸ் அவங்க அறிவித்தது நமக்கு வந்து ஒரு காலனித்துவ அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஓகேங்களா, அடுத்து ரிவர் சிஸ்டம் அப்படின்னா லைக் நதி, காவேரி, வைகை, தாமிரபரணி போன்ற நதிகள் நமக்கு இருந்தது. அதனால் இரிகேஷன் இருந்துச்சு. மழை காலங்களில் வந்து நீரோட்டம் இருக்கும், அதனால் அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ்னால கேபிட்டல் ஃபார் இண்டஸ்ட்ரி, அதாவது வேளாண்மையில் இருக்கக்கூடிய அந்த லாபம் என்பது இன்னொரு தொழிலுக்கான முதலீடாக இருந்தது. அப்போது அடுத்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீரிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த மின் உற்பத்திக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அடுத்து கிளைமேட், காலநிலை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ். காட்டன் கல்டிவேஷன், தட் இஸ் பிளாக் சாயில் இன் பார்ட்ஸ். சில இடங்களில் அங்கே நமக்கு கருப்பு சாயில்கள் இருக்குது, அதனால் நம்மளால் பருத்தியை வந்து பயிரிட முடியுது. நோ எக்ஸ்ட்ரீம் கோல்டு. நார்த் இந்தியா மாதிரிலாம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரீமான கோல்டு கிடையாது. அதனால் த்ரூ அவுட் த இயர் வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இயர் ரவுண்ட் ஒர்க் பாசிபிள், அதனால் வருடம் முழுவதும் நம்மளால் வேலை செய்ய முடியும். அடுத்து கொலோனியல் இரா இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ 1850 47 வரை என்ன மாதிரி தொழில்கள் உருவாகினது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதுதான் முன்னோடி, த பயோனியர். ஒய் டெக்ஸ்டைல்ஸ் ஃபஸ்ட்டு? காட்டன் க்ரோன் லோக்கலி, தட் இஸ் ரா மெட்டீரியல் அவைலபிள். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இங்கேயே வந்து காட்டன் உற்பத்தி ஆகுது, அதனால் காட்டனை சார்ந்திருக்கக்கூடிய பருத்தியை சார்ந்திருக்கக்கூடிய இன்னொரு தொழில் ஆரம்பிக்கப்படுது. ஸோ பிரிட்டிஷ் டிமாண்ட் ஃபார் காட்டன் யான் ஆஃப்டர் லான்காஷயர். லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது, தொழில் புரட்சி லண்டனில் நடக்குது. அதுக்கப்புறம் காட்டனுக்கு டிமாண்ட் ஏற்படுது, சீப் லேபர் அவைலபிள். ஸோ இங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால சீப் லேபராக இருக்காங்க. அண்டு அதாவது குறைந்த விலைக்கே வேலையாட்கள் கிடைக்கிறாங்க. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பிரிட்டன்லேருந்து இங்கே தொழில்நுட்பம் உள்ளே வருது. அடுத்து கீ மைல்ஸ்டோன்ஸ், முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1874 பின்னி அண்ட் கோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் மில் இன் மெட்ராஸ். ஓகே, இப்போ வந்து நிறைய படங்கள்லாம் அங்கே எடுப்பாங்க, பாழடைந்த ஒரு பில்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, அந்த பில்லி மில்ஸ் ஃபஸ்ட்டு. அடுத்து 1888 கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ், பிரிட்டிஷ் பர்த் ஆஃப் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர், அங்கே வந்து ஸ்பின்னிங் மில் இருக்குது. 1920 திருப்பூர் கிட்வேர் கிளஸ்டர் எமர்ஜஸ். ஸோ பின்னலாடைக்கான
இடமாக திருப்பூர் அறியப்படுகிறது. ஒய் கோயம்புத்தூர்? ஏன் கோயம்புத்தூர் அப்படின்னா ப்ராக்சிமிட்டி டு தி காட்டன் ஃபீல்ட்ஸ், லைக் எங்கே பருத்தி பயிரிடுறாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வாட்டர் ஃப்ரம் நொய்யல் ரிவர், ஸோ நொய்யல் ஆற்றிலிருந்து நீர் கிடைக்குது. ஆண்டர்பிரினியரல் கம்யூனிட்டிஸ், அங்கே வந்து தொழிலை எடுத்து செய்யக்கூடிய சமூகங்கள் அங்கே இருந்தாங்க. கிளைமேட் சூட்டபிள் ஃபார் ஸ்பின்னிங், தட் இஸ் மாய்ஸ்சர் கண்ட்ரோல், ஸோ ஈரப்பதம் இருக்கிறதுனால அங்கே வந்து அந்த நூல் வந்து அடிக்கடி கட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த அட்வான்டேஜ் இருந்துச்சு. அடுத்து மேட்ச் இண்டஸ்ட்ரி. மேட்ச் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம வந்து தீப்பெட்டி தொழில். 1921 விம்கோ வெஸ்டர்ன் இந்தியா மேட்ச் கம்பெனியின் ஆம்பூரில் ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்குது, வுட் ஃபார் மேட்ச் ஸ்டிக்ஸ் அண்ட் எம்ப்ளாய்டு தௌசண்ட்ஸ், நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அடுத்து டேனிங் அண்ட் லெதர் தொழில், தோல் சார்ந்த தொழில்கள். ஆம்பூர், வாணியம்பாடி லெதர் கிளஸ்டர்ஸ், அங்கெல்லாம் வந்து நிறைய லெதர்ஸ் அங்கே வந்து கிளஸ்டராக இருக்குது, அங்கே வந்து குவியுது. அடுத்து ப்ராக்சிமிட்டி டு தி கேட்டல் மார்க்கெட்ஸ், ஸோ கால்நடை மேய்ப்பாளர்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க, அதே போல் கால்நடைகள் இருக்கக்கூடிய அந்த இடமாக அங்கே அறியப்படுது. அடுத்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் ஸ்கில்ஸ், ஏற்கனவே பாரம்பரியமாக அவர்களுக்கு அது சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய திறன் அங்கே இருக்குது. எக்ஸ்போர்ட் டு யூரோப், லைக் யூரோப்புக்கு தயாரிக்கக்கூடிய பொருட்களை வெளிநாட்டு சந்தைகளுக்கு மிக வரவேற்பு இருக்குது. அடுத்து ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே பெட்டிகள் தயாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ராக் அப்படின்றது திருச்சி, பெரம்பூரில் சென்னை. பிரிட்டிஷ் பில்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ், ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்த இடங்களை வந்து தொழில் பெட்டிகள் செய்வதற்காக மெயின்டெனன்ஸுக்காக அவங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் கிரியேட்டட் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், தட் இஸ் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க, அப்புறம் அது வந்து உருவாக்குச்சு. அடுத்து சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் தொழிற்சாலை 1904 இந்தியா சிமெண்ட் ஸ்டார்டட். லைம் ஸ்டோன் அவைலபிலிட்டி பெரம்பலூர் வந்து இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா, அடுத்து அரியலூர், பெரம்பலூர். ஓகேங்களா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் மெட்ராஸ் பிரசிடென்சி செகண்ட் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஆஃப்டர் பம்பாய் பிரசிடென்சி. ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 lakhs ப்ளஸ் இன் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ், ஸோ 5 லட்சத்துக்கு மேலே ஆர்கனைஸ் செக்டர்ஸில் இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன், யான், லெதர், டீ. ஓகேங்களா, அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், ரயில்வேஸ் வெல் டெவலப்டு, லைக் கட்டமைப்பில் நமக்கு வந்து துறைமுகங்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ரயில்வேஸ் நிறுவனங்களும் வந்து நமக்கு வெல் டெவலப்ட் ஆகிடுச்சு. சோஷியல் இம்பாக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹர்பன் மைக்ரேஷன் பிகன். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு வரக்கூடிய பீப்புளுடைய பாப்புலேஷன் அதிகமாகுது. ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட்ஸ், ஸ்ட்ரைக்ஸ், யூனியன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் அவங்க வந்து தொழிலாளர்கள் ஒரு அமைப்புகளாக உருவாக ஆரம்பிக்கிறாங்க. மிடில் கிளாஸ் எமர்ஜ். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளர்க்ஸ், சூப்பர்வைசர்ன்றது கூடிய ஒரு நடுத்தர வர்க்கம் அப்படின்ற ஒரு வர்க்கம் உருவாகுது. ஸோ ரெண்டாவது யூனிட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ விடுதலை ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய தொழில் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1947 to 1990 நேரு சோஷியலிஸ்ட் ஏரா இம்பேக்ட் ஆன் டிஎன். லைக் நேருவுடைய சமதர்ப கொள்கை தமிழ்நாட்டில் எவ்வளோ தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சென்ட்ரல் பிளானிங் 5 year பிளான்ஸ் பாசிட்டிவ் ஃபார் டிஎன். தமிழ்நாட்டுக்கான நன்மைகள் அப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட்டட் எங்கெங்கே அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பெல் இன் திருச்சி. பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் லைக் அண்டர்டேக்கிங்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் சென்னை, பெல் ராணிபேட். அடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன் ஐஐடி மெட்ராஸ் 1959 என்ஐடிஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா கட்டமைப்புகளை பவர் பிளான்ஸ் அண்ட் டேம்ஸ். ஓகேங்களா, லைக் மின் உற்பத்தி ஆலைகள் மற்றும் நமக்கு அணைகள் கட்டப்பட்டது. நெகட்டிவ் ஃபார் டிஎன் அப்படின்னா என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போதைய பிரச்சனைகள், அந்த ஆரம்பகால பிரச்சனைகள் என்ன அப்படின்னா லைசன்ஸ் ராஜ், டிஃபிகல்ட் டு எக்ஸ்பெண்ட், லைக் கவர்மெண்ட்டுடைய பியூரோக்ராட்டிக் ஹர்டல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அடுத்து பர்மிஷன் வாங்குறதுக்கு ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன், டிஎன் ஸ்போர்ட் அட்வான்டேஜ் நெகேட்டட். லைக் வெளியில் இப்போ பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தில் லேண்ட்லாக்டு மாநிலமாக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து லாரியில் கொண்டு வரணும். தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க துறைமுகம், ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க அளவுக்கு இருந்துச்சு. பப்ளிக் செக்டார் ஃபோக்கஸ், ப்ரைவேட் ஆண்டர்பிரினர்ஷிப் என்கரேஜ். அப்போ வந்து இந்திய அளவிலே ப்ரைவேட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை, அதாவது தொழில் முனைவோரை என்கரேஜ் பண்ணல. ஏன்னா அப்போ வந்து நம்ம க்ளோஸ்ட் எக்கனாமியாக இருந்தோம். இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் சஃபர்டு, ரொம்ப தொழில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ரொம்ப பாதிப்படைந்தது. அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 60லேருந்து 80களில் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன், காமராஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் அவர் ஒரு ஏரியா பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுனால ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கிறாங்க. அண்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அக்ரிகல்ச்சர் சர்ஃபஸ் அது கேபிட்டல் ஃபார்மேஷனாக மாறுது. அடுத்து டிஎம்கே ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து கருணாநிதிஸ் அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் வெல்ஃபேர் மஸ்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகேங்களா, லைக் பிஸ்னஸும் வெல்ஃபேரும் ஒன்று சேர்ந்து போகணும் அப்படின்றாங்க. அடுத்து சிட்கோ, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ்
டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, சிப்காட் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா கிரியேட்டட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், தொழில் பூங்காக்களை உருவாக்குது. ப்ரொவைடட் லேண்ட், பவர், வாட்டர். ஸோ அந்த தொழில்களுக்கு தேவையான இடம், தண்ணீர், ஓகேங்களா, அவங்களுக்கு சப்ளை எனர்ஜி எல்லாமே கொடுக்கப்படுது. ஆண்டர்பிரினர் ஃப்ரெண்ட்லி. அப்போ அரசாங்கம் வந்து டிஸ்பைட் சோஷியலிஸ்ட், ரெகுட்டோரிக், ப்ராக்மெட்டிக் அபவுட் பிஸ்னஸ். என்னதான் வந்து சமதர்மம் நம்ம பேசினாலுமே பிஸ்னஸ் அலோவ் பண்ணோம் அப்படின்றாங்க. அடுத்து எம்ஜிஆர் ஏரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள். அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓப்பன் டோர்ஸ், ப்ரீ லிபரலைசேஷன். வெளிநாட்டு முதலீடுகளே உள்ளே வரலாம். அப்புறம் அரசாங்கத்துக்கு கூட நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இண்டஸ்ட்ரியல் காரிடர்ஸ் ஆரம்பிக்கிறாரு. லேபர் ரிலேஷன்ஸ், தொழிலாளர்கள் சந்த நல்ல பேலன்ஸ்டாக இருக்காங்க. ரொம்ப கம்பெனி பக்கமும் இல்லாமல் தொழிலாளர்கள் இப்போ ஆன்டி லேபர், ப்ரோ லேபரும் இல்லாமல் ஆன்டி லேபரும் இல்லாமல் இருக்கார். அடுத்து டெக்ஸ்டைல் டாமினன்ஸ் கண்டினியூஸ். ஸோ 60லேருந்து 80களில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் போன்ற மாவட்டங்களில் அதிகமாக ஆரம்பிக்குது. பவர்லூம் செக்டார் ஈரோடு, சேலமில் அதிகமாகறாங்க. ஹேண்ட்லூம் செக்டார் அப்படின்னா லைக் கைத்தறிகள், இது வந்து பவர்லூம் செக்டர்னா எலக்ட்ரிக்கலில் போகக்கூடிய தறிகள். காஞ்சிபுரம் சில்க்கு, மதுரை காட்டன்லாம் அதிகமாகுது. எக்ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு இன்சென்டிவ்ஸ் ஃபார் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ். வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு அப்போது மானியங்கள் கொடுக்கப்படுது. அடுத்து நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1880 500 ஸ்பின் மில்ஸ் வந்து இருந்துச்சு. ஐஎஸ்ட் இன் இந்தியா. எம்ப்ளாய்மெண்ட் வந்து 10 lakh ப்ளஸ் இன் டெக்ஸ்டைல் செக்டார். கான்ட்ரிபியூஷன் 40% ஆஃப் தி இந்தியாஸ் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ். 40% இந்தியாவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் அப்போது இந்த தமிழ்நாடு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து நியூ செக்டர்ஸ் எமர்ஜ். இந்த காலகட்டத்தில் ஆட்டோமொபைல் ஆன்சிலரிஸ், துணை பாகங்கள் உருவாகிறாங்க. பேக்ரவுண்ட் வந்து அசோக் லேலாண்ட் எஸ்டாப்ளிஷ் இன் சென்னை 1955. இம்பாக்ட் என்ன ஆகுது அப்படின்னா தாக்கம் சப்ளையர் எக்கோசிஸ்டம் டெவலப்டு. ஸோ ஒரு ஆட்டோமொபைலுக்கு ஒரு லைக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஆட்டோ பார்ட்ஸு, பேட்டரிஸ், டயர்ஸ் எல்லாமே உருவாகுது. ஒய்டிஎன் ஸ்கில். ஏன் அவங்க தமிழ்நாடு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தாங்க, போர்ட் ப்ராக்சிமிட்டி அண்ட் ஸ்டேபிள் லேபர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். அடுத்து கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாட்டிகல்ஸ் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் வராங்க. எங்கெங்க அப்படின்னா சென்னை, கடலூர், ராணிப்பேட். ஏன் அப்படின்னா பேசிக் கெமிக்கல்ஸ், டைஸ், ஃபார்மா இன்டர்மீடியட்ஸ் இவங்களாம் வராங்க. எதற்காக அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்காங்க. அடுத்து இன்ஜினியரிங் குட்ஸ், ஓகேங்களா, லைக் தொழில் சார்ந்து வரக்கூடிய நிறுவனங்கள் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர். பம்ப்ஸ், மோட்டார்ஸ், வெட் கிரைண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ளோரிஷ்டு, அவங்க அதிக எண்ணிக்கையில் உருவாகிறாங்க. ஆண்டர்பிரினியல் கம்யூனிட்டிஸ் வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அது அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூர் மாடல் வந்து ஸ்மால் ஃபேமிலி ஓன்டு எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்குது, ஓகேங்களா, அதனால் அது சக்ஸஸ் ஆகுது. சுகர் இண்டஸ்ட்ரீஸ், சுகர் லைக் சர்க்கரை ஆலைகள் வந்து காவேரி டெல்டா ரீஜன் அதிகமாக இருக்காங்க. கோஆபரேட்டிவ் மாடல்லையும் கூட்டுறவு மாடல்லையும் அது உருவாக்குறாங்க. பொலிட்டிக்கல் எக்கனாமி. ஸோ நிலையான லைக் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸு இது எல்லாமே கொடுக்குறப்போ அது இன்னும் டெவலப் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கட்டமைப்பில் பவர் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தெர்மல் பிளான்ஸ் நெய்வேலி லிக்னைட்டு, மேட்டூர், எண்ணூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஹைட்ரோ நீரிலிருந்து தயாரிக்கக்கூடிய கரண்ட்டு பவானி சாகர், மேட்டூர் அணைகளிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. பவர் அவைலபிலிட்டி ஸோ பெட்டர் தென் மோஸ்ட். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே பவர் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்றாங்க, ஓகேங்களா. லைக் போர்ட்ஸ் வந்து சென்னை போர்ட் துறைமுகங்களில் மேஜர் கேட்வே பெரிய இது வந்து சென்னை. அடுத்து தூத்துக்குடி க்ரோயிங் வளர்ந்துட்டுருக்கு. கண்டெய்னர் ஹேண்டலிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்டட் இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. ரோட் அண்ட் ரயில்வேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஹைவேஸ் இம்ப்ரூவ்டு இன்னும் அதிகப்படுத்தப்படுது. ரயில்வே கனெக்டிவிட்டி குட், பிரிட்டிஷ் லெகசி, ஓகேங்களா, லைக் பிரிட்டிஷோடைய அந்த பாரம்பரியத்தை நம்ம இன்னுமே கடைபிடிச்சிட்டு இருக்கோம். எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்து கல்வியில் ஐஐடி மெட்ராஸ் 1915 அண்ணா யூனிவர்சிட்டி, நிறைய காலேஜஸ் ஆரம்பிக்கப்படுது. லைக் நம்ம வந்து தனியார் மயமாக்கப்படுறோம் அந்த காலகட்டத்தில். அடுத்து சோஷியல் பேஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஒரு தொழில் மயமாவதுக்கு முன்னாடி இந்த மாநிலம் தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆண்டர்பிரினியர் கம்யூனிட்டிஸ், தொழிலை ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய சமூகங்கள் இங்கே தோன்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அதுக்கான எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பாடுபட்டாவது கல்வியை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. கம்யூனிட்டி நெட்ஒர்க்ஸ், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னல் உருவாகுது. ரிஸ்க் டேக்கிங் கல்ச்சர் இருக்குது. அவங்கக்கிட்ட காசு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து இருக்குது. அடுத்து டிராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட். டிராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து இந்த திராவிட கொள்கைகள் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா ரிசர்வேஷன் இன் எஜுகேஷனில் கொண்டு வந்ததுனால மிடில் கிளாஸ் உருவாகிறாங்க. லேபர் லாஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்துச்சு. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி மாறி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு தான் இருந்தாங்க. அடுத்த லாங்குவேஜ் பாலிசியில் வந்து தமிழ், இங்கிலீஷ் அப்படி தான் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதுவே பிஸ்னஸுக்கு போதுமானதாக இருந்து. ஸோ மூணாவது யூனிட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிபரலைசேஷன். 1991 2010 வரைக்கும் எப்படி தமிழ்நாடு இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 91 இந்தியா ஓப்பன்ஸ் டிஎன் ஆக்சலரேட்ஸ். இந்தியா வந்து தன்னுடைய கொள்கையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க.
அப்போது தமிழ்நாடு வந்து முந்தி அடிச்சுக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாங்கிட்டு எங்ககிட்ட வாங்க அப்படின்றாங்க. ஸோ 1991 எக்கனாமிக் கிரைசிஸ் லிபரலைசேஷன் தாராளமயமாகுதல் என்பது அப்போ மன்மோகன் சிங் அவருடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறப்போ லைக் ஓப்பன் பண்ணுவார். அடுத்து லைசன்ஸ் ராஜ் அபாலிஷ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெல்கம்டு எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்குது தமிழ்நாடு. அண்ட் வை தமிழ்நாடு பெனிஃபிட் மோர் தென் அதர்ஸ் எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே ஏற்கனவே கட்டமைப்புகள் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஏற்கனவே இங்கே திறன் படைத்த ஒரு மக்கள் தொகை இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், ஐடிஐ ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸ், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்குது, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. அதே போல் இங்கே ஆட்சி மாறி மாறி அவங்கள தவிர வேறு 2 கட்சிகளை தவிர வேறு கட்சிகள் எதுவும் ஆட்சி அமைக்காதனால பீஸ்ஃபுல் டிரான்சிஷன், போத் பார்ட்டிஸ் ப்ரோ பிஸ்னஸ், 2 பேருமே பிஸ்னஸ் நோக்கி இருக்காங்க. நோ மேஜர் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ். அடுத்து ஆண்டர்பிரினல் பேஸ் ஏற்கனவே தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கக்கூடிய சமூகங்கள் இங்கே இருக்குது. லொக்கேஷன் அட்வான்டேஜ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சென்னை நமக்கு வந்து கடற்கரைகள் இருக்குது, ஏற்கனவே க்ளோஸ் டு பெங்களூர். ஸோ ஐடியோடைய ஸ்பில் ஓவர் நம்மக்கிட்ட இருக்குது, கேட்வே ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆட்டோமொபைல் ரெவல்யூஷன் நடக்குது ஓகேங்களா. லைக் மிகப்பெரிய அளவில் ஆட்டோமொபைல்ஸ் உள்ள வராங்க 1995 to 2010. ஃபஸ்ட்டு கேம் சேஞ்சர் வந்து யாருன்னா ஃபோர்டும் உண்டாய் என்ட்ரி தான். இவங்க 2 பேரும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் உள்ள வராங்க. ஏன் இவங்க சென்னையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா போர்ட் ப்ராக்சிமிட்டி. ஃபஸ்ட்டு அவங்க தயாரிக்கக்கூடிய கார்களை துறைமுகங்களிலிருந்து கப்பல் வழியாக வெளியே கொண்டு போக முடியும். ஸோ இம்போர்ட் காம்போனன்ட்ஸ், கார் எக்ஸ்போர்ட் கார்ஸ். அடுத்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, ஐடிஐ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க. சப்ளையர் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஆட்டோ ஆன்சிலரிஸ் ஏற்கனவே துணை பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே பக்கத்தில் இருக்காங்க. கவர்மெண்ட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா சிப்காட் ப்ரொவைடட் லேண்ட் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், இது எல்லாமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஓகேங்களா. ஸோ இதனால் இந்த காரணங்களால் அவங்க தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. அண்ட் லேபர் ரிலேஷன்ஸ் மற்ற மாநில காட்டிலையும் இங்கே லேபர் ரிலேஷன்ஸ் நல்லாவே இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் வந்ததுனால நமக்கு 5 லட்சம் 3 லட்சம் ஆட்டோமொபைலில் வந்து 3 லட்சம் பேருக்கு நேரடியான வேலைவாய்ப்புகள் கிடைச்சது. மறைமுகமாக இந்த மறைமுகம் அப்படின்னா நேரடியாக நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா அது நேரடி வேலைவாய்ப்பு. ஒரு டாடா ஏசி டிரைவரோ இல்லை அது பக்கத்தில் கம்பெனிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடைக்காரரோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்காரரோ அதெல்லாம் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா. அது வந்து 15 லட்சம் பேருக்கு இன்றைக்கி சப்ளைடு நெட்வொர்க்காக இருக்குது. வை திஸ் மேட்டர்ஸ், ஏன் இது வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங், நாட் சீப் குட்ஸ். சும்மா பொம்மைலாம் கிடையாது, இது பெரிய குட்ஸ் ஓகேங்களா. ஒரு கார்ன்றது இப்போ 10 lakhs அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்போர்ட் அப்பா இருக்குது. 50% ஆஃப் த கார்ஸ் மேட் இன் சென்னை எக்ஸ்போர்ட்டட். 50% தயாரிக்கிறது உள்நாட்டில் இருக்குது, 50% வெளிநாட்டுக்கு தான் போகுது. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், இந்தியா இன்ஜினியர்ஸ் லேர்னிங் ஜெர்மன், கொரியன், ஜாப்பனீஸ் டெக்லாம் கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டு அவங்க வெளியூருக்கு போகிறாங்க. அண்ட் மேட் இன் சென்னை இஸ் குவாலிட்டி அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமி, அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தின் மீது ஏற்படக்கூடிய தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா 30% ஆஃப் தி இந்தியாஸ் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் டிஎன். லைக் 35% டிஎன்லேருந்து தான் இன்றைக்கி இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60,000 crores ஃப்ரம் ஆட்டோ செக்டர் அலோன் ஓகேங்களா. அடுத்த டேக்ஸ் ரெவன்யூ வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு ஸ்டேட் ஃபைனான்சஸ். இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ் வந்து ஸ்கை ராக்கெட், லைக் ரேட் வந்து பயங்கரமாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்லாம் அதிகமாகறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். லேட் பட் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் வாஸ் த ஐடி லீடர், லைக் டிஎன் லேக்டு இனிஷியலி, பட் வை டிஎன் வாஸ் லேட் டு ஐடி அப்படின்றது நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து லைக் பெங்களூர் வந்து சீப்பர் அண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே ஏற்கனவே இருந்துச்சு. அடுத்து ஐடி ஃபீல்டில் வந்து தமிழ்நாடு எப்படி கேட்சப் பண்ணுது அப்படின்னா 1996 நமக்கு வந்து டேக்ஸ் பிரேக்ஸ்லாம் கொண்டு வராங்க. லைக் 10 year ஹாலிடே, 10 ஆண்டுகள் இங்கே டேக்ஸ் கட்ட வேணாம், லேண்ட் அலோகேஷன் ஃப்ரீயாக அவங்களே கொடுக்குறாங்க. அண்டு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், ஒரே ஒரு இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பாங்க, அவங்க நீங்கள் அப்ரூவல் வாங்கி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து 2000 வந்து ஐடி பார்க்ஸ் டெவலப்டு. டைட்டில் பார்க்கு ஏஷியாவுடைய லார்ஜஸ்ட் ஐடி பார்க்கு அப்போ இருந்துச்சு. மகேந்திரா சிட்டி, சிப்காட் ஐடி பார்க்ஸ், கோயம்புத்தூர் ஐடி பார்க்ஸ் போன்ற ஐடி நிறுவனங்கள்லாம் உருவாக ஆரம்பித்தாங்க. மேஜர் ஐடி கம்பெனிஸ் இன் டிஎன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஐடி கம்பெனிஸ் அப்படின்னா இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ் காக்னிஸ் வந்து ஜோகோலாம் இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சர்வீஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் வராங்க. அண்ட் நிச்சயம் வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய பிபிஓ லைக் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வராங்க. ஐடி எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லைக் 2010 வரைக்கும் 5 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுது. செகண்ட் டு பெங்களூர் அண்ட் ஹையர் தென் ஹைதராபாத் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா. அடுத்து வை ஐடி சக்சீடட் இன் தமிழ்நாடு அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதிகமாக இருக்காங்க, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் காக்னிசன்ட் எஃபெக்ட், ஹோம் க்ரோன் சக்ஸஸ் இன்ஸ்பைர்ட் அதர்ஸ். தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட லைக் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக மாறுறாங்க ஓகேங்களா. அடுத்து ஆட்டோமொபைல் ஐடி சினர்ஜி,
ஓகேங்களா. லைக் அடுத்து லோவர் ஆட்ரிபியூஷன் காஸ்ட்டு, இது எல்லாருமே ஒரு காரணமாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா லைக் மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக தயாரிக்கிறதுக்கு நோக்கியா 2006 வராங்க. ஸோ அவங்களுடைய அட்வான்டேஜ் நமக்கு பெருசாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்த ட்ராஜடி வந்து நோக்கியா வந்து அவங்களால காம்படிஷனில் நிற்க முடியல, அதனால் ஷட் டவுன் ஆகிடுறாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து ஃபாக்ஸ்கான் வந்திருக்காங்க ஐஃபோன் தயாரிக்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். தேங்க்யூ பீப்பிள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.